தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாராம். எந்த காலத்தில் இருக்கீங்க? நான் கூட தான் போனேன். போகும்போதே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக போகணுமான்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக போகணுண்டா, மோதிரம் கொடுப்பாங்க. எதுக்கு இல்லைனாலும் அதுக்கு போனாங்க. முதல் நாளே போனாங்க. முதல் நாளே போனவொடனே எங்கள் மாமனார் பார்த்தா முகம் பளிச்சுன்னு இருந்தது, ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. வாங்க உட்கார்ந்தா முதல் நாள் இரவு டிவியில நியூஸ் பார்த்து இருக்கோம். என்னுடைய மனைவியுடைய சகோதரன் ஒரே ஒரு பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், பாவம். அவன் சேனலை மாத்திட்டான். எங்க மாமனார் எழுந்து பட்டாரு ஒன்று விட்டாரு. சேனலை மாக்கிறதுக்காக கன்னத்தில் அறைவாங்க. அது எனக்கு அதுக்கு வசனம் ஒண்ணு சொல்றாரு, எனக்குன்னு வந்து வாட்சிங்களடான்னாரு. இருக்கிறது நானும் என் மச்சானும் தான், எனக்குன்னு வந்து வாட்சிங்களடான்னாரு. அது முடிஞ்சது. அடுத்த நாள் குடிச்சு முடிச்சது, மோதிரம் போட்டாங்க. மோதிரம் போட்டு முடிச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்க மாமனார் சும்மா இல்லாம, மாப்பிள்ள எனக்கு 1965 கல்யாணம் ஆச்சு. சரி மாமா, என்ன கூட என் மாமனார் இந்த மாதிரி தான் தலை தீபாவளிக்கு கூப்பிட்டாரு, போனீங்களான்னு. உப்பு போட்டு சோத்துன்றவன் போவானா? நல்ல ரத்தம் இருக்கிறவன் போவானா? மனுஷன்னா போவானாயா? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள.